கையை பிடித்து அவருக்கு முகமன் கூறி சொல்லிட்டு, அக்ரூர நீர் மேற்கொண்டு போகலாம், நமக்கு நம் ஊரிலே நடக்க வேண்டும்ங்கிற ஆசை என்று பலராமன் கையை பிடிச்சிருந்து கண்ணன் நடக்க ஆரம்பிச்சான். நாகம் பவத்யாம் ரஹிதா பிரவேக்ஷே மதுராம் பிரபோ தியக்தும் நார்கசி மாம்நாத பக்தந்தே பக்தவத்சல. காலில் விழுந்து மன்றாடுகிறான் அக்ரூரன், என்னை இந்த ஊர்கோடியில கையை விட்டுட்டு போயிடாதே, போயிட்டா மதுரப்பட்டணத்துக்குள்ள உன்னோட வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அக்ரூரனை கண்டு எனக்கு கம்சனை கண்டு பயம் இல்லை, ஆனால் நீ இல்லாமல் உன்னை இனி நான் பிரிந்து போறதா இல்லை. 10 வருஷம் உன்னை பிரிந்திருந்ததே போதும், இனி உன்னை பிரிந்து நான் போக மாட்டேன்னு பிரார்த்தித்தான். கண்ணன் அவர் ஆஸ்வாசப்படுத்தி, ஆகச்சயாமகேஹான் நஹ சநாதான் குர்வதோக்ஷஜ சஹாக்ரஜஸ்ஸ கோபாலைஹி சுஹுத்பிருச்ச சுஹுர்தம. ஏ கண்ணனே, உன்னுடைய தமையனாரோடே கோபி ஜனங்களோட எல்லாரோடையும் நம்முடைய குடிசைக்கு வர வேணும்னு பிரார்த்திக்க ஆட்டம். இங்க சில காரியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம். கண்ணன் அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டார். அக்ரூரரும் புறப்பட்டு போனார். கண்ணன் மெதுவா வீதியார நடக்கிறான். ஏவமுக்தோ பகவதா சஹா அக்ரூரோ விமனாயிவ புரிம் பிரவிஷ்ட கம்சாய கர்மாவேத்ய கிரகம் யயௌ. நேர அவனிடத்துல விட்டு பிரியாத மனத்தோட போய் கம்சனுக்கு செய்தியை சொல்லிட்டு தம் வீட்டுக்கு அக்ரூரன் போய் சேர்ந்தான். கண்ணன் பலராமனை பார்த்தான், நம்ம இன்னும் 3 அலங்காரம் பண்ணிக்கணும். ஏனென்றால் இப்பதான் நம்ம பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம், தாய் தகப்பனாரை பார்க்க போறோம். அவர்களோ க்ஷத்திரியர்கள், நாமோ எடப்பிள்ளையா வளர்ந்துட்டோம். இதே மாதிரிலாம் போனா அவளுக்கு ரசிக்குமோ ரசிக்காதோ. அதனால ஒழுங்கா ராஜா வேஷத்துக்கு தகுந்தா போலே போட்டுட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யலாம்? வஸ்திராலங்காரம் பண்ணிக்கணும், சந்தனாலங்காரம் பண்ணிக்கணும், புஷ்பாலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த வரிசையில பண்ணிட்டு இருக்கான். அலங்காரம் பண்ணிக்கணும்னா கண்ணனிடத்துல தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், முதல்ல போய் சந்தன அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வஸ்திர அலங்காரத்துக்கு போய் கட்டிக்கிறச்சே பாதி சந்தனம் அழிஞ்சு போய் அதை முன்னாடி கட்டின்னு இருக்கணும், இதை பின்னாடி பண்ணிட்டு இருக்கணும்னு தோணும். சந்தனாலங்காரம் பண்ணிட்டு புஷ்பாலங்காரம்னா மேலே புஷ்பத்தை சாத்தி விடலாம். புஷ்பாலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு சந்தனத்தை தடவுறதுன்னா எங்கே தடவுறது? அப்புறம் இந்த வரிசை மாறாமல் போய் கண்ணன் அலங்காரம் பண்ணிட்டான். முதல்ல வஸ்திராலங்காரம், அடுத்து சந்தனாலங்காரம், 3வது புஷ்பாலங்காரம். முதல்ல வஸ்திராலங்காரத்துக்காக ஒரு ரஜதன் வண்ணான் நிறைய துணிகளை எடுத்துக்கொண்டு கம்சனுடைய அரண்மனையை நோக்கி போயிட்டு இருந்தான். கண்ணன் போய் அவனை தடுத்து நிறுத்தி, வஜகம் ரஜகம் கச்சிதாயாந்தம் ரங்ககாரம் கதாகிரஜா திருஷ்டாயாச்சத வாசாம்சி தௌதான்யத்துத்தமானி சசாச்சிதோ பகவதா பரிபூர்ணேன சர்வதா சாக்ஷேபம் ருஷித பிராக பிருத்யோ ராஜ்ய சுதுர்மதா. அவன் கோபத்தோட சொன்னா, எடப்பிள்ளகளான உங்களுக்கு பட்டு பீதாம்பரமா கேட்கறது, நான் ராஜா கம்சனுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, போங்க. என்ன எத்தனை சொன்னாலும் அந்த வண்ணான் கேட்கறதா இல்லை. கண்ணனுக்கு கோபம் வந்துத்து. யாதாசு பாலிஷாமைவம் பிரார்த்தயதி ஜீவிஷா ஏகம் விகத்தமானஸ்ய குபிதோ தேவகீ சுதா ரஜகஸ்ய கராக்ரேண சிரஹ் காதாத் அபாதயத் சிரஹா காயாத் அபாதயத். கோபம் வந்தது. தன்னுடைய முட்டியால் அவன் கழுத்தில் இப்படி தட்டினான் கண்ணன். அவனுடைய சிரஹா தலையானது, காயாது உடம்பிலிருந்து, அபாதயத் விழுந்து விட்டது. தட்டின வேகம் தாங்காம ரஜகனுக்கு பிராணனை படுத்து அது முடிந்தது. இந்த கதையெல்லாம் நடந்தது எப்பவோ கிருஷ்ணாவதார காலத்திலே. இதோட சேர்த்து மற்றொரு கதை தெரிவிக்கிறேன். அது ஸ்ரீரங்கத்தில் நடந்த கதை. ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலம் இற்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 1017 1137 வரை அந்த மகாச்சாரியர் எழுந்துருளி இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் அவர் இருக்கிறச்சே பெருமாள் கைங்கரியத்தெல்லாம் ரொம்ப சரிப்படுத்தி வச்சிருந்தார். ஒரு கோவில் நன்னா நடக்கணும்னா மேலாளர் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேயோ வேலை பார்க்குற இடத்துலலாம் மேலாளர்னு போட்டுறாளோ இல்லையோ, இந்த கோவிலுக்குன்னு மூச்சு விட்டு தூங்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ தான் ஒரு கோவிலை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கே முடியும். அது போனது வந்தது பார்க்கறதுலேருந்து, புறப்பாடு பார்க்கறதுலேருந்து, புஷ்பம் பார்க்கறதுலேருந்து, வசூலை பார்க்குற வரைக்கும் இதெல்லாத்தையும் சரியாக ஒருத்தர் பார்த்துருந்தா தான் கோவில் காரியம் ஒழுங்காகவே நடக்கும். அப்படி ஸ்ரீரங்கம் எவ்வளவு பெரிய கோவில், உள்ளுக்குள்ள 52 சந்நிதி இருக்கு. 1 இல்லை 2 இல்லை, இத்தனை சந்நிதியும் இன்னைக்கும் ஒரு குழப்பமும் இல்லாம ஆச்சரியமா ஓடுற சொல்லியும். காரணம் என்ன? தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே. ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க திருத்தி வைத்தவர் ராமானுஜர். ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். ராமானுஜருடைய ஆணை நித்தியம் வளர வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். அந்த திருவாளன் திருப்பதி திருவரங்கத்திலே எல்லாத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இன்னன்னார் பெருமாளுக்கு செருப்பு தைச்சு கொடுக்கணும், இன்னன்னார் சந்தனம் அரைச்சு கொடுக்கணும், இன்னன்னார் வஸ்திரத்தை துவைச்சு எடுத்துன்னு வரணும். வஸ்திரத்தை துவைக்கிறதுக்காக சில வண்ணான்கள்லாம் இருந்தார்கள்.
அதில் ஒரு வண்ணான் ரொம்ப நன்னா கைங்கரியம் பண்ணுவனாம். அன்னைக்கு பெருமாளுடைய திருப்பரியட்டத்தை பளிச்சுன்னு தோய்ச்சு கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். பகவான் வாங்கி அதை உடுத்தினுட்டார். அர்ச்சக சுவாமி உடுத்துகிறார். எம்பெருமான் அர்ச்சக முகேன ஆவேசித்து இந்த வண்ணான் நமக்கு ரொம்ப நல்ல கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு வாய் திறந்த அர்ச்சகரை சொல்ல வச்சுட்டான் எம்பெருமான்.